வணக்கம். டெல்லியில் ராகுல் காந்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் கைது செய்யப்பட்டிருப்பதற்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலை வலியுறுத்தியும் பீகார் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் டெல்லியில் இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் இருந்து தலைமை தேர்தல் ஆணையம் நோக்கி மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தலைமையில் ஊர்வலமாக சென்ற நாடாளுமன்ற எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டது கடும் கண்டனத்திற்குரியது. கடந்த டிசம்பர் மாதம் நடைபெற்ற எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய போது, நாம் நாடு முழு வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும். அப்படி ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும் என்றால் அரசியலமைப்பு சட்டம் காக்கப்பட வேண்டும். அதற்கான பொறுப்பும் கடமையும் நம் ஒவ்வொருவரிடம் இருக்க வேண்டும். ஜனநாயகத்தின் ஆணிவேர் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல் என்று அப்பொழுதே ஆணித்தரமாக தெரிவித்திருந்தோம். அத்தோடு தேர்தல் ஆணையர்கள் ஒருமித்த கருத்தோடு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்றும் கூறியிருந்தோம். மேலும் பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியானதும் அந்த நடைமுறையானது ஜனநாயக உரிமைகளை கேள்விக்குறியாக்கும் என்று தமிழ்நாட்டில் இருந்து தமிழக வெற்றிக் கழகம் தான் முதலாக குரல் எழுப்பியது. ஏற்கனவே நாம் கூறியது போல அனைவருக்கும் நம்பிக்கை ஏற்படும் விதமாக ஜனநாயகத்தை காக்கும் வகையில் சுதந்திரமான மற்றும் நியாயமான முறையில் தேர்தல் நடைபெறுவதை உறுதி செய்யப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று தற்பொழுது தமிழக வெற்றிக் கழக விஜய் அவர்கள் எக்ஸ் தளத்தில் அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார். அதே போன்று டெல்லியில் இன்று நாடாளுமன்றத்திலிருந்து தேர்தல் ஆணையம் நோக்கி சென்ற எதிர்க்கட்சி எம்பிக்கள் 300க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதற்கும் கடும் கண்டனத்தினை தற்பொழுது தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.